ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077-9734-858. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூனிட் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ண தொடர்ச்சியாக நம்ம யூனிட் 2 படிக்க வந்திருக்கிறோம். ஸோ யூனிட் 2 நமக்கு அக்கௌண்டிங் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு யூனிட் 2 என்ன பாடம் பார்த்தோம்னு சொன்னால், இங்கே யூனிட் 2 என்றது கணக்கீட்டு சமன்பாடு. கணக்கீட்டு சமன்பாடில் கொடுக்கல் வாங்கலை எப்படி பதிவோம் என்று சொல்லி பார்க்க போகிற விடயமாக தான் இந்த கணக்கீட்டு சமன்பாடு பாடம் இருக்கும். ஸோ A-level சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்தில் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் பார்ட் 1லையும் கேள்வி வரும், பார்ட் 2லையும் கேள்வி வரும். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் 1ல் மட்டும்தான் கேள்வி வரும். ஸோ இதில் பார்ட் 2லையும் கேள்வி வரும். உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக கேள்வி வந்து கொண்டிருக்கிற பாடம். சரி, ஸோ நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ண முதல்ல உங்களுக்கு பாடம் தொடர்பான விஷயத்தை கதைக்கும் முதல்ல இந்த கிளாஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா அதுக்கான சில தகவலை சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ உங்களோட பெட்சுக்கான கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்குது. யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ண மாதிரி யூனிட் 2, ஸோ அதுக்கு அடுத்தடுத்த பாடங்கள் கண்டினியூஸ் நடந்து கொண்டிருக்குது. ஸோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய மாதிரி அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸ் இப்போ யூனிட் 2ல் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்றால் டே 1 சொன்னால், இதுக்கு அடுத்த டே 2 அதுக்கு தொடர்ச்சியாக வர முழு பாடத்தை முடிக்கும் வரைக்குமான கிளாஸ். அது பேமெண்ட்டுக்கு கிளாஸாக நடந்து கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் ஃப்ரீயாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த கிளாஸில் நடக்கணும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தியரி வைஸாக பாடத்தை ஃபுல்லாக கிளியராக பண்ணிவிட்டு அங்கே தியரியை உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி பயிற்சிகள் அதுக்காக செய்துட்டு கடைசியாக உங்களுக்கு 10 வருடங்கள் பாஸ் பேப்பரை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கணக்கீட்டில் ஒவ்வொரு பாடமாக செய்து கொண்டு வரும். அப்போ ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனால் ஏற்கனவே புத்தகம் வெளியீடு செய்ததுக்கு பதிலாக புத்தகம் வெளியீடு செய்ததுக்கு மேலதிகமாக ஸோ இந்த ஒரு ப்ரோசஸை நாங்கள் செய்து கொண்டு வரோம். அக்கௌண்டிங் பாடத்தை முதல் கட்டமாக நம்ம செய்து கொண்டு வரோம். ஸோ அடுத்தடுத்த பாடங்கள் எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ஐசிடி பாடமாக இருக்கலாம், அதுக்கான பாடங்களுக்கான கிளாஸஸ் அடுத்தடுத்த கட்டங்களாக என்ன செய்ய ஆரம்பிக்கப்படுறதா இருக்குது. சரி, ஓகே, நம்ம கிளாஸுக்குள்ளே போவோம். அப்போ நம்ம யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணி யூனிட் 2க்கு வந்திருக்கிறோம். யூனிட் 1ல் என்ன பார்த்தோம்னா சின்ன ஒரு சமரி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். யூனிட் 1ல் நம்ம பார்த்த விடயங்கள் கணக்கீட்டின் அறிமுகம். ஸோ கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டின் தொழிற்பாடு, கணக்கீட்டின் நோக்கம், அக்கறை செலுத்த தரப்பு யார் இருக்கிறாங்க, அக்கறை தரப்பு ஏன் அக்கறை செலுத்துகிறாங்க, கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு, அதில் செயல்முறை, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கான வேறுபாடு, கணக்கீட்டு சூழல் காரணிகளோட மாறிகள், கணக்கீட்டு சூழல் காரணிகள் மாறிகள் எப்படி கணக்கில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அடுத்த கணக்கீட்டு செயல்முறை, அடுத்த கணக்கீட்டில் நம்ம பார்க்குற நிதி கூற்றுகள் என்ன இருக்குது, அதுக்கு நிதி கூற்று நோக்கம் என்ன இருக்குது, அதில் கணக்குகளோட வகைகள் என்ன இருக்குது, என்ன மூலேடு இருக்குது, என்ன மூல ஆவணங்கள் இருக்குது, நிதிக்கூறுகள் செய்கிறதுக்கான நோக்கம், அது கணக்குகளோட பலமையான மீதிகள் அப்படின்னு விஷயங்கள் நம்ம சொல்லிய பார்த்துருக்கோம். இதெல்லாம் பேசிக். இப்போ இதில் நான் சொல்லிக்கொண்டு முடிச்சது எல்லாமே பேசிக். ஸோ இதெல்லாம் நம்ம முதலாம் பாடத்தில் படிச்சிருக்கிறோம். ஸோ கணக்கீடுன்றது தொடர்பான ஒரு விளக்கம் கொண்ட ஒரு சின்ன ஒரு அறிவொண்டை பெற்றுக்கொள்வதான செய்யும் அதில் சில விஷயங்களை படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம 2ஆம் பாடத்துலேருந்து பார்க்குறது எப்படி கணக்கு செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாம் பாடம் அறிமுகம். ஸோ அது பூரணமாக படித்தாச்சு. உங்களுக்கு அந்த கிளாஸில் நீங்கள் அட்டென்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பெச்சாக்கள் உங்களோட பெச்சாக்களுக்கு இந்த கிளாஸ் யூனிட் 1 முடிஞ்சுது. ஸோ யூனிட் 1 நீங்கள் மொத்தமாக கம்ப்ளீட்டாகவும் என்ன செய்யலாம், ஒரே தடவையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குரியதை நீங்கள் ப்ரோசஸ் பண்ணணும்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ ஃபோன் நம்பரையும் கண்டெக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலமாக கண்டெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் போடுங்க. சரி, ஓகே. அப்போ நமக்கு இங்கே நான் சொன்ன மாதிரி கணக்கீட்டு சமன்பாடு வரும்போது நீங்கள் பேசிக்காக பார்த்தோம்னா கணக்கீட்டு சமன்பாடை நம்ம சொல்லும் சொத்துக்கள் சமன் பொறுப்புக்கள் சக உரிமையாண்மைன்னு சொல்லுவோம். சொத்துக்கள் சமன் பொறுப்புக்கள் சக உரிமையாண்மை. இந்த பேசிக்கான கணக்கீட்டு சமன்பாடை இன்னும் விரிவாகி கொண்டு போகலாம். இது பேசிக் சமன்பாடு, பேசிக் விஷயங்களை சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை இருக்குது. சொத்துக்களை நம்ம வகைப்படுத்தலாம், நடைமுறை சொத்து, நல்ல சொத்து. பொறுப்புகளை வகைப்படுத்தலாம், நடைமுறை பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. உரிமையாண்மையும் வகைப்படுத்தலாம், மூலதனம், நிறுத்தி தருவாய். அதுமாதிரி நம்ம நடைமுறை எல்லா சொத்துன்னு சொன்னோம்னா நடைமுறை சொத்துக்குள்ளே கட்டிடம், மோட்டார் வாகனம், இயந்திர சாதனங்கள் இருக்குது. நடைமுறை சொத்துனா இருப்பு, வியாபார வருமதி, காசு மீதி, முற்பணமாக செலுத்திய செலவுகள், பெற வேண்டிய வருமானம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அப்படி நம்ம கொஞ்சம் விரிவான செய்வோம். அந்த சமன்பாடு எடுத்துகிட்டு
அந்த சமன்பாடில் தார கொடுக்கல் வாங்கலை எப்படி பதிகிறது. கொடுக்கல் வாங்கலண்டா ஒரு வணிகத்தில் நடைபெறுகின்ற என்ன செய்வாங்க, ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது 2 தரப்பினருக்கு இடையில் ஒரு பரிமாற்றம் ஒன்று இடம்பெறுவாறு தான் கொடுக்கல் வாங்கல். அப்போ அந்த கொடுக்கல் வாங்கலை எப்படி இந்த கணக்கீட்டு சமன்பாடு பதியப்படும், கணக்கு எப்படி செய்யப்படும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ இதை படிக்க முதல்ல இந்த கணக்கீட்டு சமன்பாடு கொடுக்கல் வாங்கலை படிக்க முதல்ல சில கன்செப்ட் நமக்கு விளங்கியிருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன செய்யப்படும், இந்த முதல்ல 2ஆம் பாடம் பொறுத்த வரைக்கும் எல்லா பாடத்தையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டியூட் ஒன்று உங்களுக்கு செய்ய அனுப்பப்படும். உங்களுக்கு யூனிட் 2ன்னு சொன்னால் யூனிட் 2க்கான டியூட் அனுப்பப்படும். உங்களுக்கு யூனிட் 2க்கான டியூட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு போஸ்ட்லேயும் அது அனுப்பப்பட்டுரும். சரியா, அந்த டியூட்டில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது எந்த பாடம் இருந்தாலும் சரி, நம்ம முதலாவது பார்க்க போகிறது எண்ணக்கருப்படம். அப்போ எண்ணக்கருப்படம்னு சொல்ல சொன்னால் நம்ம பாடத்துக்குள்ளே என்ன படிக்க போகிறோம்ன்றது சமரியாக இருக்குது. ஸோ பாடத்தை படித்து முடித்ததுக்கு பிறகு இந்த சமரியை பார்த்தோம்னா நமக்கு என்ன செய்யும், நம்ம என்ன படிக்கிறோம் அல்ல என்னத்தை படிக்கணும் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி ஒரு மேலோட்டமான விளக்கம் கிடைக்கும். பாடத்தை நம்ம உள்ளே படிச்சுட்டு இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம்னு சொன்னால் ஒன்று நம்ம உங்களுக்கு விளங்கப்படுத்தி படித்ததுக்கு பிறகு நீங்களும் ஒரு படிச்சிருப்பீங்க, ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறீங்கன்னு சொன்னால் நம்ம பாடத்தை பூர்வமாக படிக்கணும். இல்லை இந்த எண்ணக்கரு படத்தில் இருக்கிற விடயங்களுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது என்றால் நான் அந்த பாடம் விளங்கிட்டு அர்த்தம். ஸோ அதுக்கு ஒரு சமரியாக இருக்கணும்ன்றதுக்காக எண்ணக்கரு படம் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா, ஸோ உங்களுக்கு டீச்சர்ஸ் கைட்லைன் கூட அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதே மொழியினுடைய பின்பற்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. பாடங்களில் வர புதிய மாற்றங்கள் உள்ளடக்கப்பட்ட அந்த டீச்சர்ஸ் கைடில் இருக்கிற சில விஷயங்களும் இங்கே பின்பற்றப்பட்ட மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம். அப்போ இங்கே பார்த்தோம்னா கணக்கீட்டின் கொடுக்கல் வாங்கல்கள், கணக்கீட்டு சாம்பாடில் வணிக முறை கொடுக்கல் வாங்கல், கணக்கீட்டு சாம்பாடு பதிதல் என்ற பாடத்தில் ஒரு எண்ணக்கரு படம் தரப்பட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கையில் டியூட் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸோ நீங்கள் டியூட்டை பெற்றுக்கொண்டு இதை பார்க்கும்போது மிச்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் விஷயத்தை கணக்கீட்டு சமன்பாட்டு அடிப்படைகள், சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை. சொத்து பொறுப்பு உரிமையாண்மை இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, சொத்துக்கள் இடையில் சமன் போட்டுக்கொள்ளுங்க, சமன் இருக்குன்னு நினைக்கணும் இல்லையா, சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை ரெண்டு வரணும். அடுத்து பாருங்கள் கீழே கணக்கீட்டு அலகு சார் எண்ணக்கருன்னு இருக்குது. கணக்கீட்டு அலகு சார் எண்ணக்கருக்கு இன்னொரு பேருக்கு தொழில்முழுமை கூற்று எண்ணக்கரு அப்படின்னா என்னென்னு தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அப்போ கணக்கீட்டு அலகு சார் எண்ணக்கர் அல்லது தொழில்முழுமை கூற்று எண்ணக்கருன்னு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். கொடுக்கல் வாங்கல் தாக்கம். அப்போ கொடுக்கல் வாங்கல் வரும்போது கொடுக்கல் வாங்கலானது இந்த சொத்துக்களில் சிலவுகள் அதிகரிப்பு ஏற்படுத்தும் அல்லது சொத்துக்களில் குறைவு ஏற்படும். அப்படி அதிகரிப்பு குறைவு அப்படி நம்ம செய்ய அந்த கொடுக்கல் வாங்கலால் வர தாக்கத்தினை சரியாக நம்ம இதில் எஃபெக்ட்ஸை இதில் பதிகிறது தான் நமக்கு கணக்கீட்டு சமன்பாடு. ஒன்று சொத்து கூடுதா அல்லது சொத்து குறைதா அல்லது பொறுப்பு அதிகரிக்குதா பொறுப்பு குறைதா, உரிமையாண்மை அதிகரிக்குதா அல்லது உரிமையாண்மை குறைதான்னு நம்ம பதிய போகிற விஷயம் தான் இந்த கணக்கீட்டு சமன்பாடு நம்ம செய்ய போகிற விஷயம். ப்ளஸ் மைனஸில் எழுத போகிறோம். கொடுக்கல் வாங்கலான்னு வந்தால் ப்ளஸ் மைனஸில் எழுத போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கட்டிடத்தை நீங்கள் வாங்குறீங்கன்னா கட்டிடமன்ற சொத்து அதிகரிக்க போகுது. உங்களோட நிறுவனத்தில் இது வரைக்கும் கட்டிடமன்றதே இல்லை, நீங்கள் கட்டிடத்தை காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா உங்களோட நிறுவனத்தில் இருக்கிற காசு என்ற சொத்து குறைவடைய போது கட்டிடமன்ற சொத்து அதிகரிக்க போகுது. ஸோ அதை நம்ம காட்ட வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் வங்கி கடன் ஒன்று பெற்றுக்கொள்கிறீங்க, ஒரு லோன் ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த வங்கி கடன் பெறும்போது இங்கே ஒன்று நிறுவனத்தில் காசு என்ற சொத்து அதிகரிக்கும், அடுத்த வங்கி கடன் என்ற பொறுப்பு அதிகரிக்கும். சரியா, அப்போ அப்படியான விஷயங்கள் தான் நம்ம இதில் பதியமாக இருக்கும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வாங்க நமக்கு அப்போ கொடுக்கல் வாங்கல் தாக்கம் என்ன செய்யும் குறைவடைதல் அல்லது அதிகத்தில் பண அளவீட்டு எண்ணக்கரு ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு 2 எண்ணக்கருக்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ யூனிட் 5 இந்த விஷயம் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கொண்டா எல்லாம். யூனிட் 5ன்றது நமக்கு படிக்க போகிறது கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் தொடர்பான பாடம். கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் தொடர்பான பாடம் தான் இந்த யூனிட் 5. இந்த கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் என்ற பாடத்தை படிக்கும்போது இதில் நம்ம ஒட்டுமொத்தமாக 13 எண்ணக்கருக்களை படிப்போம். 13 எண்ணக்கருக்கள் நம்ம என்ன செய்வோம் பிறகு ஃபியூச்சரில் படிப்போம். ஸோ நம்ம 2ஆம் பாடம் படிக்கிற மாட்டோம், நம்ம அப்படியே வரும்போது 5ஆம் பாடத்துக்கு வரும்போது இந்த 13 எண்ணக்கரும் படிப்போம். இந்த 13 எண்ணக்கரில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அதில் பிரயோகம் ரெண்டு பார்ப்போம். எண்ணக்கருன்னா சிம்பிளான விஷயம். நீங்கள் கணக்கு செய்யும்போது என்ன பின்பற்றணும் என்ன பின்பற்றக்கூடாது, ஏன் அப்படி செய்கிறோம்ன்ற சில அறிவுறுத்தல்களை வழங்குற மாதிரி இருக்குது. சரியா, ஏன் நம்ம இப்படி செய்கிறோம்ன்றதுக்கான ஒரு வழிகாட்டலை வழங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 13 எண்ணக்கருக்களில் இந்த 2 எண்ணக்கரு என்ன எண்ணக்கரு நம்ம சொல்லப்பட்டது இங்கே சொல்லப்பட்டது ஒன்று தொழில் முழுமை கூற்று எண்ணக்கரு. தொழில் முழுமை கூற்று எண்ணக்கரு அல்லதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க அலகு சார் எண்ணக்கரு. 2 வேர்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அலகு சார் எண்ணக்கரு 2 சொற்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 சொற்களும் பயன்படுத்தும் போது இதை புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்து நம்ம பார்க்கணும் பண அளவீட்டு எண்ணக்கரு. பண
அளவீட்டு எண்ணக்கரு. ஸோ இந்த 2 எண்ணக்கருக்களை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். என்னது? தொழில் முழுமை கூற்று எண்ணக்கரு, பண அளவீட்டு எண்ணக்கரு. தொழில் முழுமை கூற்று எண்ணக்கரு, பண அளவீட்டு எண்ணக்கரு. 2 எண்ணக்கருக்கள் எப்படி கணக்கில் நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுன்னு பார்த்தோம்னால், ஸோ சிம்பிளாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம ஒரு வணிகம் ஒன்று நடத்த போகிறோம். அந்த வணிகத்தில் கொடுக்கல் வாங்கலை பதியப்போம். வணிகத்தில் கொடுக்கல் வாங்கலை பதியும் போது நீங்கள் இந்த தொழில் முழுமை கூற்று என்ன சொல்லுன்னு சொன்னால், வணிகம் வேறு வணிகத்தின் உரிமையாளர் வேறுன்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியால், நம்ம ஒரு வணிகம் ஒன்று நடத்துகிறோம். நம்ம ஒரு வணிகம் ஒன்று இங்கே நடத்துகிறோம். இந்த வணிகம் சரியா வணிகம் ஒன்று நடத்துகிறோம். அப்படி இப்போ நம்ம வந்து QR PLC என்று வச்சுக்கொள்ளும். ஒரு வணிகம் ஒன்று நடத்துகிறோம். இந்த வணிகத்துக்கு மூலதனத்தை வழங்குகிறார்கள் தான் உரிமையாளர் இல்லையா? மூலதன வழங்குகிறார் வந்து மூலதனத்தினை வழங்குகிறாள் தான் உரிமையாளர். இந்த வணிகத்திற்கு தேவையான மூலதனத்தினை வழங்குகிற மூலதனம் அல்லது வளங்களை வழங்குகிறாள் தான் உரிமையாளர். அப்போ இந்த உரிமையாளர் இருக்கிறான்னு சொன்னால், இந்த உரிமையாளர் வணிகத்திற்கு காசினை வழங்கினாலும் அதை கணக்கில் பதியணும், அதில் நிறுவனத்தில் ஏதாவது எடுத்துகிட்டு போனாலும் பதியும். இப்போ எந்த கையில் காசு இருக்குது, சரி நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், நம்மளோட கையில் காசு இருக்குது. நம்மளோட காசு தான் ரெண்டு பயன்படுத்தும் போது நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், பதிவு செய்ய மாட்டோம். நம்மளோட காசை நம்ம பயன்படுத்தும் போது பதிவு செய்ய மாட்டோம். ஆனால் ஒரு வணிகம் மட்டும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்றால், வணிகத்துக்கு ஒரு தொகையான காசை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 லட்சம் ரூபா காசை கொண்டு ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கிறேன், ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறேன். 10 லட்ச ரூபா காசை நான் எந்த சொந்த காசை வணிகத்தில் மூலதனமாக போட்டிருக்கிறேன். இந்த மூலதனமாக போட்ட காசை வச்சுக்கொண்டு நான் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலாம் பதிகிறேன்னு சொன்னால், நான் மூலதனமாக போட்டதையும் பதியணும். ஒரு உரிமையாளர் வணிகத்துக்கு காசு போட்டுக்கிறேன் பதியணும். எந்த வணிகம் தானே அதை பதிய தேவையில்லை. இந்த கன்செப்ட் எல்லாம் இங்கே இல்லை. நான் போட்டாலும் பதியணும், நிறுவனத்தை ஏதாவது நான் எடுத்தாலும் பதியணும். நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறுன்ட்டு நினைச்சு கணக்கு செய்யும். ஸோ நம்ம நிறைய கடைகளை பார்த்துருப்போம். இப்போ சில பேர் நம்ம இந்த கிளாஸ் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில கடைகளுக்கு சில கடைகளோட உங்களோட அப்பாக்கள் வந்து வேலை செய்வாங்க. அல்லது சில கடைகள் உங்களோட உரிமையான கடைகளாக இருக்கும். ஒரு சில்லறை கடையாக இருக்கலாம், ஒரு ஆடை விற்பனையாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஓனராக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? உங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஓனராக இருப்பாங்க, நீங்களும் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ சில விஷயங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு மரக்கறி விற்பனை செய்கிற ஒரு வணிகம் மட்டும் வச்சுக்கொள்ளும். மரக்கறி விற்பனை செய்கிற வணிகம் நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்ம மேற்கொள்றதுக்காண்டி நம்ம ஒரு மரக்கறி விற்பனை செய்கிற வணிகம் நம்மளோட வீட்டோட சேர்த்து வச்சுருக்கிறோம். அதில் மரக்கறியோடு சேர்த்து பல சரக்கு சாமான்கள் எல்லாமே வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட வீட்டு தேவைன்னு வரும்போது அந்த கடையிலேருந்து நம்ம சிம்பிளாக சாமானை தூக்கிட்டு வந்துடுவோம். அந்த கடையில் சிம்பிளாக ஒரு திங்ஸ் என்ன தூக்கிட்டு வந்துடுவோம். இப்போ இன்றைக்கு மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு தேவைண்டால் நம்ம அங்கே உருளைக்கிழங்கோ கரட்கிழங்கோ ஏதோ ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி ரெக்கார்ட் பண்ண விட்டோம் என்றால் அங்கே வர லாபத்தை நம்ம சரியாக கணிப்பிட முடியாது. அப்போ நிறுவனத்தில் காசை கொண்டு போட்டாலும் பதியணும், நிறுவனர் காசை எடுத்தாலும் பதியணும். நீங்கள் என்ன நினைக்கணும்னு சொன்னால், நிறுவனமும் நம்மளும் ஒன்றென்று நினைக்கக்கூடாது. நிறுவனமும் காசை போட்ட உரிமையாளரும் ஒரே நபர்கள் தான் என்று நினைக்கக்கூடாது. நிறுவனம் என்று தனிச்சு இயங்கக்கூடிய ஒரு அழகு நினைச்சுக்கணும். நம்ம அவருக்கு காசு கொடுக்குறோம்னு நினைக்கணும். அங்கேருந்து எடுத்தோம்னா அங்கேருந்து எடுத்துருக்கோம்னு நினைக்கணும். அப்போ நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு கன்செப்ட் தான் இந்த தொழில் முழுமை கூற்று எண்ணக்கரு அல்லது அழகுசார் எண்ணக்கரு. அவங்கள ஒரு தனி அழகாக கருதுகிறோம். ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குன்றால் அந்த நிறுவனத்தில் காசு போட்டாலும் காசு எடுத்தார். ஸோ நான் ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து நான் போய் அங்கே போய் சாப்பிட்றேன், ஆனால் நான் இந்த காசும் பே பண்ணலான்னு சொன்னால் இது நிறுவனத்தில் நம்ம எடுத்ததுக்கு சமம். அது பற்று. அதில் நான் ஒரு சின்ன கடை ஒன்று வச்சுருக்கிறேன், நம்ம வீட்டு வாடகையும் கடை வாடகையும் சேர்த்து கடை காசிலேருந்து எடுத்து கொடுக்குறோம். கடை வாடகையை கடை காசுலேருந்து எடுத்து கடையில் காசுலேருந்து சொப்ட காசுலேருந்து எடுத்து கொடுக்குறது அது அந்த கடைக்கான செலவு. உங்களோட வீட்டுண்ட வாடகையை கடையில் காசுலேருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா அது நிறுவன செலவில்லை, நிறுவனத்துலேருந்து நீங்கள் எடுத்ததுக்கு சமம். அப்போ ஏன் நான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், திரும்பி அதே விஷயத்தை கற்றுக்கொண்ட காரணம் என்னது, நீங்கள் கணக்கில் பதிய போகிறீங்க, ஒரு விடயம் கணக்கில் பதிய போகிறீங்கன்றால் உங்களுக்கு விளங்கணும் நிறுவனம் என்றது வேறு, உரிமையாளர் என்றது வேறு. உரிமையாளர் காசு போட்டிருக்கிறார், நிறுவனம் என்ன செய்து அந்த வணிகத்தை நிர்வாகம் செய்து கொண்டு அதனால் லாபம் உழைக்கும். சரியா? இவன் இந்த நிறுவனத்தில் ஏதாவது எடுத்தால் கூட பதியணும், அதுமாதிரி கொண்டு போட்டாலும் பதியும். இப்போ அழகுசார் எண்ணக்கில் சொல்லப்பட்ட மிக பிரதானமான விஷயம் இது. இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணால் தான் நம்ம கணக்கில் என்ன சரியான பதிவு செய்யலாம். எந்த வணிகம் தானே என்று பதியாமல் இருக்கக்கூடாது. என்னத்தை கொண்டு அதுக்குள்ளே போட்டாலும் பதியணும், என்னத்தை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் பதியணும், மோட்டார் வாகனத்தை கொண்டு வணிகத்துக்கு கொடுத்தாலும் பதியணும், காசை கொண்டு வணிகத்தில் கொடுத்தாலும் பதியணும், வணிகத்திற்கு ஒரு கட்டடத்தை நம்ம அப்படியே பயன்படுத்தணும் அதையும் பதியணும்.
அங்கேருந்து நம்ம என்ன எடுத்தாலும் பதியணும். ஒரு மரக்கறி சமைக்கிறதுக்கு எடுத்தாலும் பதியணும். கெஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் சைக்கிள் எடுத்து கொடுக்குறோம்னா அதையும் பதியணும். நம்மளோட அந்த காசு வணிகத்தில் காசு எடுத்துக்கொண்டு நம்ம வாடகை செலுத்துகிறோம், நம்மளோட வீட்டின் மின்சாரம் செலுத்துகிறோம், நம்மளோட வீட்டு பிள்ளைகள நமக்கு வந்து வகுப்பு கட்டணங்கள் கட்டுறோம்னாலும் அதையும் பதியணும். இதுதான் அழகு சார். எனக்கு நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என்று நினச்சி கணக்கில் பதிஞ்சாதான் நீங்கள் சரியான லாபத்தை கணிப்பிட முடியும். அப்போ லாபம் எவ்வளோ வருது சரியாக கணிப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும். சரி, ஓகே. அப்போ அது விளங்கி இருக்க மாட்டேங்க. அதில் சொல்லப்பட்ட பாருங்கள், தொழில் முழுமை கூற்று எண்ணக்கரு அல்லது அழகு சார் எண்ணக்கரு அதை டைப் பண்ணி தரப்பட்டிருக்குது. கணக்கீட்டு அலகு ஒன்று. கணக்கீட்டு அலகுன்னு நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தியிருக்கேன். கணக்கீட்டு அலகு அல்லது அறிக்கை நிறுவனம் சொல்லப்படுறது ஒரு தனிநபராக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், நிறுவனங்களோட கூட்டமைப்பாக இருக்கலாம், இல்லை நிறுவனத்தில் பகுதியாக இருக்கலாம், திணைக்களங்களாக இருக்கலாம். ஸோ இது வந்து சட்ட ரீதியாக ஒரு நிறுவனமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எந்த ஒரு நிறுவனம் எல்லோரு அமைப்பு கணக்கீட்டு அறிக்கைகளை தயாரிக்க முடியுமோ அல்லது எந்த ஒரு நிறுவனத்திட்ட போயிட்டு கணக்கீட்டு அறிக்கை நம்ம கேட்க முடியுமோ அது கணக்கீட்டு அலகு. தனிநபரும் கணக்கீட்டு அலகு கருதப்படும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ கணக்கீட்டு அலகு ஒன்று அல்லது நிறுவனம் ஒன்று அதன் உரிமையாளரில் இருந்து வேறுபட்ட அலகாக கருதப்பட வேண்டும் என்பது இதுவாகும். ஸோ நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு, அதாவது நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என்பதாகும். ஸோ இதை நம்ம இதை எடுத்தாத்தான் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்படி நம்ம நினைச்சாத்தான் இங்கே சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை என்று நம்ம வந்து வரும்போது உரிமையாளர் ஒரு 10 லட்ச ரூபா காசை இன்வெஸ்ட் பண்ணுறார் இந்த வணிகத்தில் என்றால், இந்த வணிகத்தில் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை என்ற இந்த கணக்கீடு சமன்பாடில் வணிகத்தில் இவர் வந்து ஒரு 10 மில்லியன் ரூபாய் பெறுமான காசை இங்கே வணிகத்திற்கு வழங்கி இருக்கிறார் என்றால் இந்த இடத்துல உரிமையாண்மை என்பது 10 மில்லியனால் அதிகரிக்கும். அதைவிட காசு என்ற சொத்து 10 மில்லியனான அதிகரிக்கும். அப்போ தான் நம்ம இப்படி பதியலாம். நிறுவனத்தை உரிமையாளர் போட்டது உரிமையாண்மை அதிகரிக்கும், காசு நிறுவனத்துக்குள்ளே வருது சொத்து அதிகரிக்கும். காசு என்பது சொத்து. அப்போ அப்படி பதியணும் என்றால் நம்ம இப்படி நினைக்கணும். அழகு சார் எண்ணக்கரு அதன் அடிப்படையில் பின்பற்றணும். சரி, ரெண்டாவது விஷயத்துக்கு நமக்கு வந்து பண அளவீட்டு எண்ணக்கரு. பண அளவீட்டு எண்ணக்கரு என்ன சொல்லணும்னு சொன்னால் பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மட்டும் பதியலாம். பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் கணக்கில் பதிய முடியும்னு சொல்கிறதான் பண அளவீட்டு எண்ணக்கரு. ஸோ இதுவும் ஒரு சிம்பிளான விஷயம்தான். நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிதிசாரா கொடுக்கல் வாங்கல் முதலாம் பாடத்தில் படித்தோம். நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிதிசாரா கொடுக்கலான்னு படித்தோம். ஸோ இங்கே அவங்க சொல்கிறது நிதிசார் கொடுக்கல் வாங்கலை மட்டும்தான் பதிய முடியும். இப்போ நிறுவனத்தில் பாருங்கள், இந்த சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சமன்பாடு கணக்கீட்டு சமன்பாடு அல்லது கணக்கீட்டு சமன்பாடு என்ற விடுங்களேன் நிதி கணக்கீடு. நிதி கணக்கில் நீங்கள் என்ன பதியணும் என்றாலும், எந்த கொடுக்கல் வாங்கலை நிதி கணக்கில் அறிக்கைப்படுத்தணும் என்றாலும், பதிவு செய்யணும் என்றாலும், அதில் இருந்து வெளியீடு செய்யணும் என்றாலும் நீங்கள் பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கலை மட்டும் தான் பதியலாம். பணத்தில் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஊழியர் சம்பளம் ரூபாய் 120,000 செலுத்தப்பட்டது ரெண்டாவது 120,000 ரூபாய் 120,000 சொல்ல முடியுமா இல்லையா? அப்போ இது பணத்தினால் அளவிடக்கூடியது. இது பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல். சரியா? இங்கே ஊழியர்கள் எண்ணிக்கை 20 ஆகும் என்று சொல்கிறால் ஒரு நிறுவனத்தில் எத்தனை ஊழியர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து 20 ஊழியர் இருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த 20ன்றது நம்பர் தான். இது ஒரு நம்பர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு நம்பர் தான். பட் என்னது இல்லது, இது ஒரு நம்பர். பட் என்ன இல்லை, இது பணத்தால் அளவிடக்கூடியமா இல்லை. சரியா? நோட் மெஷரபிள். எப்படி சொல்கிறது? நோட் பணத்தால் அளவிட முடியாது. சரியா? நம்பர் தான். 20ன்னு சொல்ல நம்பர் தான், ஆனால் அளவிட செய்ய முடியாது. இப்போ நான் இன்னொரு தகவல் சொல்கிறேன். இந்த 20 ஊழியர்களில் ஒரு 10 ஊழியர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றவர்கள். இதையும் பணத்தால் அளவிட முடியாது. நம்மளோட நிறுவன நடவடிக்கைகளால் சூழல் மாசடையும். எவ்வளோ பெருமையாக சூழல் மாசு பணத்தால் அளவிட செய்ய முடியாது. நம்மளோட நிறுவன தொழிற்சாலை வேலையால் அதிகமான புகைகள் வெளியேற்றப்படுது. பணத்தால் அளவிட செய்ய முடியாது. அப்படியான விஷயங்களை கணக்கில் பதியவும் முடியாது. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். சூழல் மாசடைதல் தடுக்கிறதுக்காண்டி நம்மளோட நிறுவனத்தை சூழ உள்ள நம்மளோட லேண்டுக்குள்ளே ஒரு 10 மரம் நட்டு இருக்கும். இந்த 10 மரத்தை நடுறதுக்கான செலவாக எனக்கு 50,000 செலவாயிருக்கென்றால் இந்த 50,000 செலவை கொண்டு கணக்கில் காட்டலாம். 10 மரங்கள் நட்டம் என்றதை காட்ட முடியாது. 10 மரங்கள் நடுவதற்காக 50,000 செலவழிச்சம் என்றதை காட்டலாம்.
அப்போ உங்களுக்கு சிம்பிளான விஷயம் கிளியராக விளங்கி இருக்கணும். பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மட்டுமே கணக்கீட்டில் பயன்படுத்தப்படுது. நிதி கணக்கில் முகாமை கணக்கில் ரெண்டும் பயன்படுத்தலாம். ஆனால் நிதி கணக்கு ரெண்டு வந்துட்டோம் என்றால் நம்ம படிக்க போகிற விஷயம் பணத்தினால் அளவிடக்கூடிய விடயங்கள் மட்டும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கணக்கீட்டை நிதி கணக்கு முகாமைகள் வகைப்படுத்தும் போது நம்ம இந்த ரெண்டாம் பாடத்தில் இருந்து யூனிட் 1 வந்து கொமன், யூனிட் 1 வந்து உங்களுக்கு அறிமுகம் தான், கணக்கீடின் அறிமுகம். யூனிட் 2 இருந்து யூனிட் 12 வரைக்கும் இந்த விளவு பாடங்களும் நிதி கணக்கில் இருக்கு. A level சிலபஸை பொறுத்த வரைக்கும் இது ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்காக இருக்குது. அடுத்தது 13ஆம் பாடத்துலேருந்து 13ஆம் பாடம் 2 பக்கம் நிற்கும். அப்படி 2 பக்கம் என்றால் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் தகவல் மாதிரி இருக்குது, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தகவலும் இருக்குது. ஸோ 13லிருந்து யூனிட் 16 வரைக்கும் தான் இருக்குது. இந்த மிச்சம் இருக்கிற பாடங்கள் நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்காக இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து A லெவலில் படிக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம 2ஆம் பாடத்தில் எதை ஆரம்பிச்சிருக்கிறோம், ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபைனான்சியல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இங்கே பணத்தினால் அளவிடக்கூடியது மட்டும்தான் இங்கே பதியப்படும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பணத்தினால் அளவிடக்கூடியதும் பணத்தினால் அளவிடக்கூடியது பதியப்படும், அடுத்தது பணத்தினால் அளவிட முடியாததும் பதியப்படும். அப்போ 2 வகையான விஷயங்களும் பதியப்படுறதா இருக்குது. சிம்பிளான விஷயம்தான், தெளிவாக விளங்கிக்கொண்டா சரி. பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல், பணத்தினால் அளவிட முடியாத கொடுக்கல் வாங்கல், பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மாத்திரமே நிதி கணக்கில் பதியப்படும். அப்போ பண அளவீட்டு எண்ணக்கர் என்ன சொல்லுதுன்றால் பணத்தினால் ஒரு கொடுக்கல் வாங்கலை அளவிட முடியுமென்றா மட்டும்தான் கணக்கில் எடுக்கணும் என்று சொல்லப்பதான் பண அளவீட்டு எண்ணக்கர். ஸோ 2 எண்ணக்கர் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஒன்று பணத்தினால் அளவிடக்கூடிய, பணத்தில் அளவிட முடியுமா முடியாத ஒரு கொடுக்கல் வாங்கலை பார்க்குறது பண அளவீட்டு எண்ணக்கர். நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என்று நினைச்சிட்டு கணக்கறிக்கை செய்கிறது அலகுசார் எண்ணக்கர் அல்லது தொழில் முழுமை கூட்டு எண்ணக்கர். இந்த அலகுசார் அல்லது தொழில் முழுமை கூட்டு எண்ணக்கர் என்ற சொற்கள் உங்களை வந்து அலகுசார் எண்ணக்கர் என்ற சொல்ல நீங்கள் பயன்படுத்த மிச்சம் குறைக்கும், தொழில் முழுமை கூட்டு என்ற எண்ணக்கரை பயன்படுத்த அதிகரிக்கும். ஏன்னா நம்ம வந்து கடைசியாக வார பேப்பர்ஸில் எல்லாத்துலேயும் தொழில் முழுமை கூற்று எண்ணக்கரை அவங்க பிரயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பழைய பேப்பர்ஸில் சில டேர்ம் எக்ஸாம் பேப்பரில் அலகுசார் எண்ணக்கர் என்ற வேர்ட்ஸும் பயன்படுத்தப்படலாம். தொழில் முழுமை கூற்று எண்ணக்கர் தொழில் முழுமை கூற்று என்ற சொற்கள் மட்டும்தான் இருக்குது, அலகுசார் எண்ணக்கர் என்ற சொற்கள் இல்லை, இனி பயன்படுத்த மாட்டாங்க. நான் சொல்ல வரல, அலகுசார் எண்ணக்கர் என்ற வேர்டை பயன்படுத்துகிறத குறைச்சிட்டு தொழில் முழுமை கூற்று எண்ணக்கர் என்ற வேர்டை பயன்படுத்த அவங்க அதிகரிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஆன்சர் எழுதுகிற மாதிரி வருமானு சொன்னால் அதில் நீங்கள் தொழில் முழுமை கூற்று எண்ணக்கர் எழுதும், அலகுசார் எண்ணக்கர் என்ற விடையை நீங்கள் எழுதாதீங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எழுதாதீங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம் பேப்பரில் பார்க்கும்போது அலகுசார் எண்ணக்கர் இருந்தால் அது பிழை இல்லை, அது சரிதான், அவங்க பழைய நடைமுறைகளை பின்பற்றமாக இருக்கலாம். ஸோ ஒரு விஷயம் மட்டும் கிளியராக இருக்கணும், நீங்கள் ஒரு இடத்துல எக்ஸாம் பேப்பரில் ஆன்சர் பண்ணும்போது தொழில் முழுமை கூற்று எண்ணக்கர் தான் நான் எழுதுறேன்றதில் கிளியராக இருந்துக்கிட்டா சரி. ஸோ அடுத்த விஷயத்துக்கு நமக்கு வந்து கணக்கீட்டு சமன்பாடு. சரியா, கணக்கீட்டு சமன்பாடு சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்கள். வணிகம் ஒன்றின் உரிமையாண்மையும் பொறுப்புகளும் சொத்துக்களில் சமம் என்பதை விளக்குவதே கணக்கீட்டு சமன்பாடு. இப்போ நான் சொன்ன விஷயம் சரியா. இப்போ நான் சொன்னது என்னது, நம்ம வந்து சொத்துக்கள் சமன் பொறுப்புக்கள் சக உரிமையாண்மை. ஸோ இந்த சமன்பாடு தான் நம்ம இங்கே சொல்ல போகிற முதல் விஷயம். அதாவது வணிகம் ஒன்றின் உரிமையாண்மையும் பொறுப்பும், வணிகம் ஒன்றின் உரிமையாண்மையும் பொறுப்பும் சொத்துக்களுக்கு சமம் என்று சொல்கிறது தான் இந்த கணக்கீட்டு சமன்பாடு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கீழே அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு இருக்கு இல்லையா, அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடுன்னு போட்டதில் முதலாவதாக இந்த சமன்பாடை நீங்கள் எழுதிக்கணும். அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு சொல்லப்பட்ட இடத்துல 2 சமன்பாடு ஒன்று, இந்த சமன்பாடை எழுதிக்கொள்ளுங்க. இன்னொரு சமன்பாடு எழுதணும்னு சொன்னால் நமக்கு சொத்துக்களை வகைப்படுத்தலாம், பொறுப்புகளையும் வகைப்படுத்தலாம். சொத்து என்றா என்ன, பொறுப்பு என்றா என்ன, உரிமையாண்மை என்றா என்ன நம்ம தொடர்ச்சியாக படிக்க தான் போகிறோம். சரியா, ஓகே. அப்போ சொத்துக்களை வகைப்படுத்தும் போது நம்ம என்ன செய்ய வேண்டாம், நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை அல்லா சொத்து சக நடைமுறை சொத்து. இந்த சமன்பாடு நீங்கள் எழுதப்பட்டிருக்குமா, நடைமுறை சொத்து சக நடைமுறை சொத்து, நடைமுறை சொத்து சமன் நடைமுறை அல்லா சொத்து சக நடைமுறை சொத்து சமன் நடைமுறை
நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு சக நடைமுறை பொறுப்பு சக உரிமையாண்மை. உரிமையாண்மை சில இடங்களில் உரிமை என்று பயன்படுத்தலாம். ஸோ நம்ம ஓ லெவலில் சில பேர் படிச்சிருப்பாங்க உரிமை என்று சொல்லி. சரியா, இந்த உரிமையாண்மைக்கு நீங்கள் உரிமைன்னு சொல்கிறது பிழை. உரிமையாண்மை என்று தான் பயன்படுத்தும், உரிமை என்று சொல்லக்கூடாது. சரியா, அப்போ அதில் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். உரிமை என்று சொல்லக்கூடாது, உரிமையாண்மைன்னு சொல்லணும். ஸோ நம்ம சமன்பாடு அடிப்படை சமன்பாடாக ரெண்டு இருக்கிறோம். ஒன்று சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை. சொத்துக்களை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், நடைமுறையில்லா சொத்து நடைமுறை சொத்து. பொறுப்புகளை ரெண்டாக பிரிக்கிறோம், நடைமுறையில்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்பு. உரிமையாண்மை அப்படி எழுதியிருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்றால், ஏன் இப்படி வகைப்படுத்துகிறோம் என்றால், நம்மகிட்ட இருக்கிற சொத்துண்டு 12 மாதம் அல்லது ஒரு வருஷம் 12 மாதங்களுக்கு மேற்பட்ட பாவனை காலத்தை, அதிகமான பாவனை காலத்தை கொண்டால் அது நடைமுறை சொத்து. 12 மாதங்களுக்கு மேற்பட்ட பாவனை காலத்தை கொண்டிருக்கும். ஸோ கட்டிடம் இருக்கின்றால் நீங்கள் உங்களோட வீடு இருக்குன்னு வச்சுக்கொள்ள, இந்த வீடை எவ்வளோ காலமாக பாவிச்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற தளபாடம் எவ்வளோ காலமாக பாவிச்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற மோட்டார் வாகனங்கள் எவ்வளோ காலமாக பாவிச்சு கொண்டிருக்கிறீங்க, இதெல்லாம் நடைமுறையெல்லாம் சொத்துக்கள். 12 மாதங்களுக்கு மேற்பட்ட முறையில் அதில் ஒரு வருடத்தை விட அதிகமான அளவு காலம் பயன்படுத்தக்கூடியது அல்லது பயன்களை பெற்றுத்தரக்கூடியது தான் நடைமுறையல்லா சொத்துக்கள். அதே மாதிரி தான் நடைமுறை சொத்துக்கள்னு சொல்லப்படுறது. இது 12 மாதங்களுக்கு குறைவான காலத்தை கொண்டு, 12 மாதத்துக்கு குறைவான காலத்தில் பயன்படுத்தக்கூடியது. அவர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இருப்புக்கள்னு சொல்லுவாங்க, வியாபார வருமதி, காசு. ஸோ இப்படியான விஷயம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட 12 மாதத்துக்குள்ளே அது மாற்றமடையும். ஸோ நம்ம வீட்டை வச்சு சொன்னோம்னால் வீட்டில் நம்ம பயன்படும் உணவுப் பொருட்கள், வீட்டில் உணவுப் பொருளை வாங்கிட்டு வாரீங்க, வீட்டில் இருக்குதுண்டா அது நமக்கு சொத்து. ஆனால் ஒரு குறிப்பிட்ட 2-3 நாளைக்கு அதை பயன்படுத்திடுவோம். அரிசி இருக்கும், மா இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு முடிஞ்சு கொண்டு இருக்கும். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவீங்க, காஸ்மெட்டிக்ஸ் பயன்படுத்துவீங்க, பயன்படுத்த என்ன செய்யும், குறையும். சரியா, அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே மாற்றம் அடையுதுன்னு சொன்னால் அது மாற்றம்டா குறையுது, ஒரு வருடத்துக்கு குறைந்த காலத்துக்குள்ளே மாற்றம் அடையுது என்றால் அது நடைமுறை சொத்து. அவங்களுக்கு தெளிவாக இருக்கும். உங்களோட வீட்டை பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் நீங்கள் நிறுவனத்துக்கு பார்க்கணும். நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டிடம், மோட்டார் வாகனம், தளபாடம், இயந்திரம், நிலையான வைப்பில் காசு பொருள் இதெல்லாம் நடைமுறை எல்லா சொத்துக்கள். ஒரு நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற விடயங்கள் ஒரு வருடத்திற்குள்ளே மாற்றம் அடையும், ரொட்டேட் ஆகும், சேஞ்ச் ஆகும்னு சொன்னால் அது நமக்கு நடைமுறை சொத்துக்கள். ஸோ அதே மாதிரி தான் நடைமுறை எல்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்பு. அப்போ நடைமுறை பொறுப்புன்னு வாரம் நம்ம பார்த்தோம்னால் 12 மாதம் அல்ல ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்தில் தீர்க்கப்பட வேண்டியது. சரியா, ஒரு கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடனை உடனே கொடுக்க தேவையில்லை, ஒரு 2 வருஷத்துக்கு கூட கொடுத்தா போதும், அது ஒரு 5 வருஷம் தவணை காலத்தில் கொடுத்தா போதும் என்றால் அது நடைமுறை அல்லா பொறுப்பு. வங்கி கடன் வாங்குறீங்க, வீட்டு கடன் வாங்குறீங்க, இந்த கடன்களை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கூட கொடுக்கலாம், ஒரு வருடத்தை தாண்டியும் தவணை கடன் கொடுக்கலாம்னு சொன்னால் அது நடைமுறை அல்லா பொறுப்பு. நடைமுறை பொறுப்புனா உடனே வாங்கணும், உடனே கொடுக்கும். அப்போ வங்கி கடன் நீண்ட கால பொறுப்பு. ஏன் நான் சொல்கிறேன், வங்கி கடனோட எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் கொடுத்து தீர்க்க மாட்டீங்க, அதுக்கு கொஞ்சம் காலம் எடுப்பீங்க. சில விட ஈட்டுக்கடை, ஸோ நகையில் அடகு வச்சு எடுத்துருப்பீங்க, அல்லது ஏதாவது ஆதனத்தை அடகு வச்சுருப்போம், உங்களோட காணியின் உறுதி பத்திரத்தை கொண்டு அடகு வச்சு எடுத்துருப்பீங்க. இந்த கடன், அந்த கடன் நீண்ட காலம் தீர்க்கிறது, நீண்ட காலம் எடுக்கும். அதெல்லாம் நடைமுறை எல்லா பொறுப்புகள். சில விட பக்கத்து வீட்டில் நீங்கள் ஒரு காசு கொஞ்சம் வாங்கியிருப்பீங்க, ஒரு 10,000 காசு கடனாக வாங்கியிருப்பீங்க, அதுக்கு நீண்ட காலம்லாம் எடுக்க மாட்டீங்க. ஸோ ஒரு மாதத்துக்குள்ள 2 மாதம் அந்த காசை கொடுத்துருவீங்க. அப்போ நிறுவனத்தில் ஒரு 12 மாதங்களுக்குள்ள கடனை கொடுத்தமென்றால் அது நடைமுறை பொறுப்பு. ஒரு 12 மாதத்தை தாண்டியும் கடன் கொடுக்க முடியும் என்றால் அது நடைமுறை பொறுப்பு. ஸோ என்ன நடைமுறை பொறுப்புன்னா என்ன, நடைமுறை பொறுப்புன்னா நடைமுறைன்னு சொல்ல போகிற அந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெளிவாக 12 மாதங்களுக்கு மேற்பட்டன்னு சொன்னால் நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை பொறுப்பு. 12 மாதங்களுக்கு உட்பட்ட நடைமுறை பொறுப்பு, நடைமுறை சொத்து. ஸோ இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். ஸோ இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கல, இன்றைக்கு இது ஒரு அறிமுக வகுப்பு பண்ணுறதுனால கொஞ்சம் விஷயம் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்த கிளாஸஸ் போகும். ஸோ நம்ம இன்றைக்கு பார்த்ததில் பார்த்தோம்னா ஒன்று அழகுசார் எண்ணக்கரு அல்லது தொழில்முறை கூட்டு எண்ணக்கரு, பண அளவிட்ட எண்ணக்கருண்டா என்ன, கணக்கீட்டு சமன்பாடு, அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு, அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு, சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் உரிமையாண்மை. இந்த சமன்பாடை கொஞ்சம் விரிவாக்கணும் என்றால் நடைமுறை எல்லா சொத்து, நடைமுறை சொத்து, நடைமுறை எல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு, உரிமையாண்மை என்று சமப்படுத்துகிறோம். அப்போ இந்த சமன்பாடு அளித்தோம்னா நம்ம அடுத்தது படிக்க போகிற சொத்துக்கள். ஸோ நம்ம இந்த சொத்துக்கள் என்ன பார்த்தோம்னா சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் இருக்குது. நமக்கு சொத்துக்கள் என்றால் என்ன, அதாவது அசெட் என்று சொன்னால்
என்ன, அதுக்கான வரைவிலக்கணம் தெரியும். டெஃபினிஷன் உங்களுக்கு செய்யும் வந்து இங்கே தெரியும். டெஃபினிஷனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சொத்துக்களுக்கு சில பண்புகள் இருக்குது, அதே மாதிரி பொறுப்புக்கான பண்புகள், இந்த வகைப்படுத்துகிறோம். ஸோ அதுக்கான உதாரணங்கள். இப்போ நான் உதாரணம் சொன்னேன், அந்த உதாரணங்கள் நம்ம எழுதணும். சரியா? அப்படியே நம்ம வந்து நகர்ந்து கொண்டு போனோம்னா சரி. ஸோ இப்படியே வந்து நம்ம சில விஷயங்களை படித்தது அப்புறம் இந்த சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுலாம் இருக்குது. ஸோ அதுக்கான அறிமுகம், அதுக்கான விளக்கத்தை படித்தது அப்புறம் அப்படி ஒரு விஷயம் ஒன்று கணக்கில் நடந்து வேண்டால், அப்படி அதை வச்சு கொண்டு ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒன்று நடந்து வேண்டாம். அந்த கொடுக்கல் வாங்கலை கணக்கெட்டு சம்பளம் எப்படி பதிய போகிறோம்ன்றது நம்ம பார்த்து அதை பிரயோகப்படுத்தணும்னா சரி. அதான் இந்த பாடம். அப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கீட்டு பதிவு முறையில் இது ஒரு முறை, கணக்கீட்டு சமன்பாட்டு முறைன்றது ஒரு முறை. இன்னொரு முறையும் இருக்குது, இரட்டை பதிவு முறைன்னு சொல்லி. அது 3ஆம் பாடத்துக்கு நம்ம அங்கால படிக்கிறதா இருக்குது. ஸோ பாடங்கள் இலகுவான பாடங்கள். கிளாஸை கட் பண்ணாமல் தொடர்ச்சியாக நீங்கள் பங்கு பற்றி நீங்கள் ஒழுங்காக பயிற்சி போகிறீங்களா பாடம் ஈஸியாக செய்ய முடியும். சரி, ஓகே. உங்களுக்கு நம்ம விளங்கப்படுத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்க நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து மிச்ச விஷயங்கள் நான் கதைக்கிறேன். அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ். ஸோ யார் வேணாலும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் டே 2க்கான கிளாஸ் வந்து பேமெண்ட் பண்ணாக்கள் மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கிளாஸில் தொடர்ச்சி அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, பேமெண்ட்டை அதுக்குரிய டீட்டெயிலாக என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப் மூலமாக கேளு. சரியா? ஸோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. சம்டைம் நான் ஆன்சர் பண்ணுவேன், அப்படி இல்லாட்டி அதுக்குரிய அட்மின் ஆக்கள் ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் கேட்டுக்கொள்ள முடியும். சரி, ஓகே. நன்றி. அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.